அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஃபினான்ஸ்னால் என்னென்னு குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ்னால் என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. நாடுகள், உலகம் இருக்கிற நாடுகள் எல்லாமே ஒரு இடத்துல போய் கடன் வாங்கும் இல்லையா? ஸோ அப்படி கடன் வாங்குறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து கட்டமைச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ்னு சொல்லலாம், இன்ஸ்டிடியூஷனல் ஃபினான்ஸ்னு சொல்லலாம். இப்படி நிறைய இருக்கும். இப்போ இந்தியாவில் மட்டும் இருக்குது. இப்போ வந்து நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, இது வந்து ரீஜனல் பேங்க்கு, இது வந்து நேஷனல் பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா? அது காரணம் என்ன? இந்த பேங்க் வந்து ரீஜனலில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் லோன் கொடுக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்துருப்போம், ஒரு பேங்க் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பேங்க் இருக்கும். அங்கே நம்ம வேலை செய்வோம். சரி, வேலை செய்கிற இடத்துல நாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு போய் அவங்ககிட்ட கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக? அது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அதுபோல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் நாடுகளுக்கு ஸோ லோன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பற்றி தான் என்னென்ன இருக்குது குறித்தா நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ளோஸ், அரேஞ்ச்மெண்ட் அண்டு இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷனா என்ன? வங்கிகளை சொல்லுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்னா என்ன? லோன் அமௌண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பாரோ பண்ணுறது, லெண்டிங் பண்ணுறதும் திரும்ப வந்து செலுத்துறது குறித்து தான் வந்து இதுதான் வந்து இந்த அக்ராஸ் த பார்டர், நாடுகளுக்குள்ளே கிடையாது, வெவ்வேறு நாடுகளுக்கு இடையில இந்த லோன் ஆனது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதெல்லாம் கொடுக்கும் இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது? என்னென்னலாம் செய்யும், அதோட வேலைகள் என்னென்னு பார்க்கும்போது, ப்ரொவைட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸுங்க. டெவலப்மெண்ட்டுக்காக தான் ஃபினான்ஸ் கொடுக்கும். அது எது நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்றதுக்கெல்லாம் கொடுக்காது. உங்கள் நாட்டில் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரீங்களா, அதுக்காக நாங்கள் லோன் தரோம். என்னென்ன லோன் கொடுப்பாங்க, கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் கொடுப்பாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்றதை நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பாருங்கள். அது பிறகு குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட வேலைங்க. இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனோட வேலை என்ன? லோன் கொடுக்கறது டெவலப்மெண்ட்டுக்காக, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, அது பிறகு குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸுடைய வேலைங்க. சரி, என்னென்ன இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், குளோபல் லெவலில் ரொம்ப கீ பர்சன்ஸாக இருக்கக்கூடிய, ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டிடியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுங்க, IMFன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சமயத்தில் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த கிரைசிஸில் டெபிசிட் ஏற்படும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த IMF அப்படின்றாங்க. இந்த IMF உடைய ஃபவுண்டிங் மெம்பரும் வந்து இந்தியான்றாங்க. ஃபவுண்டிங் மெம்பர்னா என்ன? அது உருவாகும் போது அதுக்கு கூட இருந்தது இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபவுண்டிங் மெம்பர். இந்தியா சில நாடுகள் சேர்ந்து தான் இது உருவாக்கியிருப்பாங்க. இதில் ஓட்டிங் பவராக என்னன்னு பார்க்கும்போது 2.75% வந்து இந்தியாவுடைய ஓட்டிங் பவருங்க. ஓட்டிங் பவர்னா என்ன? ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இல்லை IMFலேருந்து ஏதோ ஒரு நாடுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்காக லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நாம் வந்து நம்மளுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குதுக்கு பேர் தான் வந்து ஓட்டிங் பவர். அதன் பிறகு இது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வேலைகள் இது செய்யணும்னு பார்க்கும்போது, இந்தியா சார்பாக எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் லோன் கொடுப்பாங்க. அதை தாண்டி வந்து லோன் அமௌண்ட்டு வந்து இது ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அது பிறகு SDR, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதையுமே வந்து நாடுகளுக்கு வந்து கொடுக்கும். இவ்வளோ அமௌண்ட் அவங்க கடனாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 2021 கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அதோடைய ஒர்த்துன்னு பார்க்கும்போது 17.86 பில்லியன் ஃப்ரம் IMF. கிட்டத்தட்ட $18 பில்லியன் இந்தியா நினச்சா IMF கிட்டேருந்து நாம் வாங்க முடியும் அப்படின்றாங்க. சரிங்களா? இது வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுங்க. அடுத்தது வேர்ல்டு பேங்க் குரூப். இது நம்ம எல்லாரும் கேள்விப்படுது, ஃபேமஸான ஒன்று. இதில் வந்து இந்த வேர்ல்டு பேங்க்கில் வந்து நிறைய இருக்குதுங்க, நிறைய கட்டமைப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு காலேஜில் போகிறோம் அப்படின்னா அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அதுபோல் இந்த வேர்ல்டு பேங்க்லேயும் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. IBRD, IDA, IFC, MIGA, இப்படி ஒரு 4 டிபார்ட்மெண்ட் வந்து தனித்தனியாக இருக்குதுங்க. இதில் இந்தியா அமாங் த லார்ஜஸ்ட் பாரோவர் ஃப்ரம் த வேர்ல்டு பேங்க்லேருந்து நாம் அதிகப்படியான கடன்களை வாங்கியிருக்கோம். நாம் தான் வந்து அதிகமாக கடன் வாங்குறதுல நாமளும் ஒரு ஆள் அப்படின்றாங்க. ஸோ இது எதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்? இப்போ ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. புத்தகங்களை பதிப்புரிமை செய்வாங்க. அவங்க எல்லா பப்ளிகேஷன்ஸும் ஒரே மாதிரி புத்தகங்களை எல்லா புத்தகங்களையும் வந்து அச்சிடுவாங்களா? கிடையாது. இப்போ ஒரு பப்ளிகேஷன் இருக்காங்கன்னா அவங்க ஒன்லி வந்து கதை புத்தகங்கள் மட்டும்தான் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. சில பப்ளிகேஷன் வந்து கவிதை புத்தகங்கள் மட்டும்தான் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க.
ஸோ அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொன்றுத்துல வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ஸோ இது என்னென்னலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஹெல்த்தை, எஜுகேஷன் அண்டு வாட்டர் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட்னா என்ன? பணம் கொடுத்து உதவுவாங்க, அவ்வளோதான். இதில் ஐபிஆர்டி அப்படிங்கிறது கமர்ஷியல் டேர்ம்ஸ்க்காக லோன் கொடுக்குங்க. கமர்ஷியல் டேர்ம்ஸ்னால் என்ன? ஏதோ ஒரு தொழில் தொடங்க போகிறோம், இந்தியா சார்பாக ஏதோ ஒரு இங்கே இருக்கக்கூடிய தொழிலுக்காக செய்யும்பொழுது ஒரு கமர்ஷியலுக்காக ஏதோ செய்கிறோம் அப்படின்னா அதுக்காக லோன் கொடுப்பாங்க. அது பிறகு ஐடிஏ அப்படிங்கிறது கன்செஷனல் லோன்ஸ் வந்து கொடுக்குங்க. கன்செஷனல் லோன்ஸ்னால் என்ன? வட்டி வந்து குறைவாக கொடுக்கக்கூடியது தான் வந்து இந்த கன்செஷனல் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு கரண்ட் வேர்ல்டு பேங்க் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா இன்க்ளூட் என்னென்ன வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. மேலே பார்த்து இல்லையா, இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, ஹெல்த்துக்காக, எஜுகேஷனுக்காக லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுபோல் இப்போ தற்போது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் இந்தியாவில் வேர்ல்டு பேங்க் மேற்கொண்டிருக்காங்க பார்க்கும்போது ஸ்மார்ட் சிட்டி, ஜல் ஜீவன் மிஷன், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவில் தொடங்கி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுங்க. அடுத்த பேங்க்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏடிபின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபவுண்டிங் மெம்பராகவும் இந்தியா இருக்காங்க. இதில் வந்து 4வது லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக வந்து இந்தியா இருக்காங்க. அதிகமாக பங்கு வச்சுருக்கிறவங்க 4வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. இவங்க எதுக்காக லோன் கொடுப்பாங்க? எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுப்பாங்க. அதாவது ஆற்றலுக்காக, ஒரு சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கணும் அதுக்காக கொடுப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்காக கொடுப்பாங்க. அர்பன் டெவலப்மெண்ட், நகரங்களை வந்து மேம்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்காக லோன் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்க்கும்போது டெல்லி மிரர் ரூரல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனல் ரூரல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இது பேர் சரியாக தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக, அதாவது டெல்லியிலேருந்து மீரட்டுங்க, இதுக்குள்ளே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் பயணங்க, ஒரு 150 கிலோமீட்டர் பயணம் இருக்கும். ஸோ இந்த பயணத்தை வந்து 1 மணி நேரத்தில் கடக்கலான்ற மாதிரியான ஒரு ஒரு ரேபிட் ரூரல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு நினைக்கிறேங்க. இதுதான் சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இதுதான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒன்று. அது ஒரு சோலார் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜி வந்து இதில் இருக்கக்கூடிய இதுக்காகலாம் வந்து அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. அடுத்தது நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்கை பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. பிரிக்ஸ் நாடுகள்னு கேள்விப்பட்டிருப்போம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. நம்ம கடந்த கிளாஸில் சொல்லியிருப்போம், இந்த டாலருக்கு எதிரான சில நாடுகளாக வந்து ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து டாலர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம், நம்ம கரன்சிலே நாம் ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிங்க. இதே வந்து இந்தியா ஒரு கோர் ஃபவுண்டிங் மெம்பராக வந்திருக்காங்க. இது என்னென்ன பண்ணும், எதுக்காக ஃபோக்கஸிங் பண்ணோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக, ஒரு நிலையான வளர்ச்சிக்காக இது லோன் வந்து ஃபண்டிங் பண்ணோம். இது பாருங்கள், நான் யூஎஸ்டி லோன்ஸ் டாலரில் கொடுக்காது, அவங்கவுங்க கரன்சிலேயே வந்து லோன் வந்து கொடுக்கும். ரூபாயாக கொடுக்கும், யுவானா கொடுக்கும். ஸோ இந்த 5 கண்ட்ரிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரிகளுடைய காசுகள்லேயே வந்து கரன்சிலேயே அவங்களுக்கு லோனு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பிறகு ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஏஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து 2nd லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டருங்க, சைனாக்கு அடுத்தது. ஸோ இது வந்து சில இடத்துக்கெல்லாம் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. ரோட்ஸுக்காக, ரினியூவல் எனர்ஜிக்காக இவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே வந்து இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் பாரோவருங்க. அதிகமாக வந்து இங்கே இந்தியா வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இப்போ மொத்தம் வந்து எத்தனை பார்த்தோம்? ஒரு 5 விதமான பேங்க்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் சொன்னோம் இல்லையா. இது வந்து உலக நாடுகளுக்கு ஃபண்டிங் பண்ணும், லோன் கொடுக்கும். ஸோ இதில் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், பிரிட்ஜஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் கேப். இப்போது இந்தியாவில் ஏதோ ஒரு ஒரு கட்டமைப்பு நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இல்லையா. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான அமௌண்ட் தேவை இல்லையா. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோங்க, நம்மகிட்ட காசு இருக்குமா? இருக்காது. இருந்தாலும் சில நேரங்களில் பாருங்கள், இப்போ ஃபேஸ்புக்கோட ஓனர் கூட பாருங்கள், அவருடைய வீடு கட்டுறதுக்கு அவர்கிட்ட இல்லாத பணமா, ஆனால் அவர் லோன் வாங்கி கட்டுறாரு. காரணம் என்ன? இப்போ நாம் ஒரு அமௌண்ட் வச்சு நம்மளுடைய சொந்த காசில் நம்ம பண்ணுறதை விட லோனாக இதுமாரி வாங்கும்போது இன்னும் சீப்பான ரேட்டுக்கு நமக்கு வட்டி கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய அமௌண்ட்டை வேற ஒருத்தங்களில் வட்டி கொடுத்தோம் அப்படின்னா அதை விட நம்மளுக்கு அமௌண்ட்டு அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து சில டெக்னிக்ஸ், ரொம்ப பணக்காரங்களாம் இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து இப்போ 100 கோடி நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா, இந்த 100 கோடி நான் வீடு கட்டுறதுக்கு பதிலாக அந்த 100 கோடி நான் வந்து ஒருத்தருக்கு வந்து வட்டிக்கு விட்டுருவேன், யாராவது ஒருத்தருக்கு வட்டிக்கு விட்டுருவேன். ஸோ அந்த 100 கோடி வட்டி விடுறது மூலமாக எனக்கு 120 கோடி ரூபாய் வருமானமாக வருது. ஆனால் என் வீடு கட்டுறதுக்கு நான் என்னுடைய அமௌண்ட் நான் பயன்படுத்தாமல் பேங்க்லேருந்து லோன் வாங்குறேங்க. அப்படி பேங்க்லேருந்து லோன் வாங்கும்போது
எனக்கு வட்டியாக வந்து இது மாதிரி ஹோம் லோன்லாம் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5% தான் தரன்ற மாதிரி. அப்போ 100 கோடி வீட்டுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா 105 கோடி கட்டினா போதுமானது. ஆனால் நான் வெளியே வீடுக்கு விட்ட அந்த வட்டிக்கான காசு 120 கோடியாக வருது. ஸோ என்னுடைய காசை நான் பயன்படுத்தாமலேயே எனக்கு ஒரு 15 கோடி வந்து வருது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயங்கள் தானே. ஸோ அது போல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம நாட வேண்டியதாக இருக்குது. ஸோ 2030க்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக $1.4 trillion வந்து தேவைப்படுது. ஸோ அதே போல் இந்த குளோபல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உடனே வந்து ஒரு மாதத்தில் கொடுங்க, ஒரு வருஷத்துக்கு கொடுங்க, 2 வருஷத்துக்கு கொடுங்க எல்லாமே ஒரு லாங் டேர்மாக தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து ரீபே பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது பிறகு ஹெல்ப்ஸ் மெயின்டைன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அண்ட் பிஓபி ஸ்டெபிலிட்டியை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க. பாருங்கள், IMF அப்படிங்கிறது பிஓபி கிரைசிஸ் 1991 வந்துச்சு. ஸோ அப்படி வரும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்குனீங்க அப்படின்னா நாங்கள் அந்த பிஓபி கிரைசிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்மளுடைய அந்த எல்பிஜி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எல்பிஜினா என்னன்னு தெரியல அப்படின்னு நம்மளுடைய கிளாஸ்லேயே இருக்குங்க. இந்த சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் இருக்கும், அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிஓபி கிரைசிஸ்னா என்ன, அது வரும்போது எதுக்காக நாம் அந்த எல்பிஜி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதன் பிறகு டெக்னாலஜி அண்டு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இது மாதிரி இருக்கிறதுனால நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு மேப்பாக இருக்கிறதுனால நிறைய நாடுகள் நடக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நம்மளால் நம்மளுடைய நாட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு திட்டங்களை கொண்டு வராங்க, அங்கே இருக்கக்கூடிய வறுமை ஒழுங்கு ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதே திட்டத்தை நாம் இங்கே கொண்டு வர முடியும். இப்போ அதுக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த 5 திட்டத்தை அந்த 5 இயர் பிளான் இருக்குது இல்லையா, அதை நாம இங்கே கொண்டு வரும்போது ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி வேர்ல்டு பேங்க் இருக்கிறதுலாம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றாங்க. அது பிறகு ரெசிலியன்ஸ் டியூரிங் த கிரைசிஸ் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளுக்கு மீண்டு வரும்போது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு COVID-19 வரும்போது ரொம்ப வியாபாரமே இல்லாமல் இருக்கும். இந்த எக்கனாமிக் கிரைஸில் வரும்போது அந்த நேரங்களில் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லோன் கொடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது பிறகு இந்தியா ஸ்ட்ராட்டஜி இன் குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இந்தியாவுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்கள், அட்வொகேட் ஃபார் ரிஃபார்ம் த பிரிட்டன் வுட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த பிரிட்டன் வுட்ஸில் இருந்து தான் இந்த IMF ஆகட்டும் வேர்ல்டு பேங்க் ஆகட்டும் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ மோர் ஈக்குவிட்டி எல்லாருக்குமா சமமான ஒரு உரிமையை கொடுங்க அப்படின்றது இந்தியாவுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டமில். அதே பிறகு புஷஸ் ஃபார் கிரேட்டர் சேஃப் ஃபார் டெவலப்பிங் நேஷன். அது என்ன சொல்கிறாங்க, டெவலப் ஆகிடுக்கிற நேஷன்ஸுக்கு நீங்கள் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றாங்க. சப்போர்ட்ஸ் மல்டிலேட்டரலிசம் அண்டு சவுத் சவுத் கோஆப்ரேஷன். எல்லா நாடுகளுக்கும் வந்து முன்னுரிமையை கொடுங்க. ஸோ நார்த் மேலே இருக்கக்கூடிய நாடுகள் மேலே பாருங்கள், நீங்கள் மேப் பார்க்கும்போது நார்த்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் வளர்ந்த நாடாக இருக்கும், கீழே கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் வளரும் நாடுகளாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய கோஆப்ரேஷன் கொடுங்கன்றாங்க. அது பிறகு கரன்சிஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுங்க, லோக்கல் கரன்சிலேயே. இப்போ இங்கிருந்து நாம் இந்தோனேஷியாவுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணும்போது லோக்கல் கரன்சிலேயே ட்ரேடிங்க்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்க, அப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. சரி, இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ்னால அதிகமாக வந்து கடன் உருவாங்க. கடன் அதிகமாகனா கடன் அதிகமாக தான் இருக்கும். அதன் பிறகு சம்டைம்ஸ் லோன் கண்டிஷன் மேபி இன்ஃப்ளூயன்ஸ் த பாலிசி ஆஃப் சொவரனிட்டி. ஒரு நாட்டுடைய இறையாண்மையை இந்த லோன் வாங்குறதுக்கு காரணமாக அது வந்து சோதிக்குது. நம்ம 1991 முன்னாடி நாம் வந்து ஒரு ப்ரைவேட்டைஸ் நம்ம வந்து க்ளோஸ்டு எக்கனாமியாக இருந்தோம். நம்ம லோன் வாங்குறதுனால அவங்க சொல்ல கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஒத்துக்கணும் தான் நம்மளுடைய ஓப்பன் எக்கனாமியை நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது நாட்டுடைய இறையாண்மையை அது வந்து பாதிக்குது இல்லையா. அதன் பிறகு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இன் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இந்த உலக அளவுடைய அந்த அரசியல் வளர்ந்த நாடுகளுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே அவங்களுடைய ஆதிக்கம்ன்றது அதிகமாக இருக்குன்றாங்க. அது பிறகு கிளைமேட் ஃபினான்ஸ் கமிட்மெண்ட் ஃப்ரம் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆஃபன் டிலேட். அதாவது கிளைமேட் சார்ந்து இப்போ நம்ம பார்த்துருப்போம், இந்த WHO கூட இருந்து அமெரிக்கா வந்து விலகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எவ்வளோ பாருங்கள், அதிகமாக வந்து ஃபண்டு கொடுக்குறது இந்த அமெரிக்கா தான். ஸோ அது வந்து போகிறதுனால ஸோ அதோடைய செயல்பாடு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸுங்க. சரிங்களா, இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் என்கேஜ்மெண்ட் வித் மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, பேங்க் மல்டிலேட்டரலாம் என்ன, நிறைய பேங்க்குகள் வந்து அதை கோ ஃபவுண்டராக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் பேங்க்ஸில் இருக்கும்போது அது அந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் சரி அப்படின்றாங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் பாரோவர் ஃப்ரம் போத் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இந்த ரெண்டு பேங்க்லையும், இந்த ADBலையும் AIBலையும் இந்தியா தான் லார்ஜஸ்ட் பாரோவர் அப்படின்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட் சரியா. அது பிறகு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் லென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் $US டு பிரிக்ஸ் மெம்பர்ஸ் நேஷன். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது இல்லையா, ஏஷியன் பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது என்ன பண்ணணும், பிரிக்ஸ் நாடுகளுக்கு அவங்க $US தான் வந்து லோன் கொடுப்பாங்கன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா.
அது பிறகு இந்தியா ஹோல்ட்ஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஓட்டிங் பவர் இன் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. இந்த ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஏஐபியில் இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓட்டிங் பவர், அதிகமாக ஓட்டிங் பவர் இருக்கக்கூடிய 2வது நாடு அப்படின்றாங்க, சைனாக்கு அடுத்துன்றாங்க. இன்னும் ஸ்டேட்மெண்ட் சரியா? த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஐடிஏ இஸ் த கன்செஷனல் ஆர்ம் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் உடைய ஒரு கன்செஷனல் ஆர்ம் தான் இந்த ஐடிஏன்னு சொல்கிறாங்க. இந்த கன்செஷனல் ஆர்ம்னா என்ன? கன்செஷன்னா வந்து லோன் வந்து அதோடைய வட்டி சதவீதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், உடனே கொடுக்கணும், அது மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்காது. கன்செஷன்னா என்ன? சலுகைங்களுக்கு, அவ்வளோதாங்க. சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரியானது? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஸோ இதில் டி இல்லைங்க, சரி ஈ கிடையாது, டி தான். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி? இதுக்கான சரியான ஆன்சரை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இதோடைய சரியான ஆன்சர் இருக்கும். அதே போல் இதோட பிடிஎஃப் என்னாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும். டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃபோ இதுக்கான ஆன்சரோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அன்றைக்கி ஈவினிங்கே இல்லைனா வந்து மறுநாளோ வந்து உங்களுக்கு அதுக்கான அப்டேஷன் வந்து இருக்கும். ஸோ பொறுமையாக இருங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.